சிவராஜ் மிகப்பெரிய எழுச்சியாளர், புரட்சியாளர், எழுத்தாற்றல் மிக்கவர், சிந்தனையாளர். அவர் இறந்தது தங்கவயலுக்கு மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு அத்தனை பேருக்குமே பெரிய பேரிழப்பாகும். அவருடைய பெயரை சிவராஜ் என்று பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த குடும்பமே அம்பேத்கரின் குடும்பம். அப்பேற்பட்ட குடும்பத்திலே வந்த சிவராஜ் எனக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர். அவர் தினமும் என்னிடத்தில் பேசி கொண்டு போவார். சில அரசியல் விமர்சனங்களை என்கிட்ட சொல்லுகிற போது நான் என்ன சொல்லுவதோ அதை ஏற்றுக்கொள்வார். அப்பேற்பட்டவர் சிவராஜ். ஆங்கிலத்தில் புலமை மிக்கவர். ஆங்கிலத்தில் பேனா பிடித்தால் கையில் அவ்வளோ வேகமாக ஓடும் சிவராஜனுடைய கை. நான் அப்பேற்பட்டவர் இருந்தால் சொல்லுகிற போது வயது யாரை விடுகிறது, அத்தனை பேரையுமே அழைத்து கொண்டு போகிறது. ஆகவே ஜெய்பீம் சிவராஜ் இறந்தது தங்கவயல் தமிழர்களுக்கு, தங்கவயல் இளைஞர்களுக்கு, அம்பேத்கரிஸ்டுகளுக்கு பேரிழப்பு. அவர் எப்போதுமே அம்பேத்கருடைய நெஞ்சில், அம்பேத்கருடைய பாதங்களில் அவர் எப்போதுமே தொட்டு வணங்குவார் சிலைகள் வாங்குகிற போது. அப்பேற்பட்டவர் இறந்தார் என்று சொல்கிற போது ஆங்கில புலமை, தமிழ் புலமை, எழுத்தாற்றல் மிக வேகமாக ஓடும் அவருடைய விரல்கள். அப்பேற்பட்டவர் இறந்தார் என்று சொல்கிற போது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில்லை, வீர வணக்கம் செலுத்துகிறேன். சிவராஜ் புகழ் வாழ்க, சிவராஜுடைய துண்டு ஓங்குக என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.